எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு, ஆனா அவங்க பைபிள்ல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு புதையல் போல மறைக்கப்பட்டுள்ளது. அதை தெரியறதுக்கு ஒருத்தர் தேவை. அவர் ஆவியா வரும்போதுதான் அது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஆவியானவர் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற சத்தியத்தை தான் இந்த சேனல் உங்களுக்கு போக்கஸ் பண்ணுது. அந்த ஆவியானவரோட சத்தத்தை கேட்கிறதுக்கு என்ன செய்யணும்? முடிவு பரியந்தம் அவருடைய வசனத்துல நிலைச்சிருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப இருக்கிற வியாதியிலையும் போராட்டத்துல இருந்தும் விடுபட என்ன செய்யணுங்கிற சத்தியத்தை ஆவியானவரே உங்க கூட பேச வைக்கும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், அதுதான் இந்த சப்ஸ்டன்ஸ் இஸ் கிரைஸ்ட். எஸ் ராஜாவே, உமக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம சபை கூடுதலாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு தேவனுடைய வார்த்தை. அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பைபிள் எல்லாமே பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது தானே, அப்படி இருக்கும்போது எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. வசனத்தின் பிரகாரம் பார்க்கலாம், எல்லாமே தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டதான். அதாவது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தினவருடைய அவருடைய ஆவியினால் அருளப்பட்டதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் தேவன் தன்னுடைய வாய் திறந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை மட்டும்தான், அந்த விதை தான் முளைக்குமா. ஏன்னா அதுதான் உயிருள்ள வசனமா. ஏன்னா அது உயிருள்ளவர் நம்மளுக்கு சொன்னதுனால. மற்ற எல்லா வார்த்தையும் ஒரு மனுஷன் மூலமாக கொடுத்தாரு, அதனால தான் அது வேத வாக்கியங்கள். ஆனால் இந்த வார்த்தை தேவனே நமக்கு கொடுத்தாரு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, த்ரூ மோசேஸ். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அவரே தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு கொடுக்குறார். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். மேத்யூ 4:4, 4:4. அவருமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸோ இதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதாவது இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், இதுதான் தேவனுடைய வார்த்தை. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த வார்த்தையை எனக்கு கொடுக்கறதுக்காக தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்படி அவர் வாய் திறந்து சொல்ற இந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் மூலமா அது கொடுத்தாரு அப்படின்னா அது வேத வாக்கியம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம நல்லா புரியணும். இப்போ இந்த வார்த்தை தான் சுவிசேஷமா நம்ம அறிவிக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்ம சுவிசேஷமா அறிவிக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை தான் தேவனுடைய சாயலை நம்மளுக்கு கொடுக்கும். பரலோக ராஜ்யத்திற்கு போக வைக்கிறதுக்கான கனிகளை இந்த வார்த்தை தான் கொடுக்கும், வேற எந்த வார்த்தையும் கொடுக்காது. ஸோ மற்ற வார்த்தைகள் எல்லாமே இந்த வார்த்தையோட டெஃபனிஷனை தான் அவர் கொடுத்துருக்காரு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தையோட டெஃபனிஷன் தான் மற்ற எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்தது. இதுதான் மெயின். அதான் இதான் விதை. இந்த விதை இருதயத்தில் விழும்போது மட்டும்தான் அது முளைக்கும், அந்த தேவ சாயலை கொடுக்கும், கனி கொடுக்கும் எல்லாமே. ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படின்னு போட்டிருக்கனால இது வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அப்போ வேத வாக்கியம்னா என்ன அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். லூக்கா 4:18-21. லூக்கா 4:18-21 வரைக்கும். அதில் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்க இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம், இந்த வேத வாக்கியம் இன்றைதான் நிறைவேறிட்டு. இது என்ன அப்படின்னா, இந்த வாக்கியத்தை சொன்னது யாருன்னா ஏசாயா. இப்போ இந்த ஏசாயா சொன்ன வாக்கியம் இங்க நிறைவேறுது. ஸோ இதே போல அவர் சொன்னதுதான் தீர்க்க தரிசனம். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் அவருடைய வார்த்தையினால தான் சொல்றாரு. எல்லா தீர்க்க தரிசனமும் அவருடைய வாயிலிருந்து தான் புறப்படுது. ஆனா அதை இந்த ஏசாயாங்கிற தீர்க்க தரிசனம் மூலமா வெளிப்பட்டிருக்கு. அதனால இதுக்கு பேரு வேத வாக்கியம். நல்லா பார்க்கலாம். 4:21. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு. இதான் விஷயம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இந்த வசனத்தை கொடுத்ததுனால, அது இன்னும் மனுஷங்க மூலமா கொடுத்ததுனால அது வேத வாக்கியம். ஆனா தேவனே சொன்னதுனால இது தேவனுடைய வார்த்தை. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம கேட்டால் மட்டும்தான்
நமக்கு நித்திய ஜீவன், ரட்சிப்பு எல்லாமே, பரிசுத்தம் எல்லாமே இந்த தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த விதையில தான் இருக்கு. இந்த விதை தான் முளைக்கும். ஏன்னா அது தேவனுடைய வாயிலிருந்து வந்ததுனால. இந்த வார்த்தை தான் நம்மளோடத்துல பேசும். இந்த வார்த்தை தான் கிரியை செய்யும். இந்த வார்த்தை தான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். ஏன்னா இது டைரக்டா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டதுனால. ஸோ வேர்ட் ஆஃப் காடுக்கும் வேத வாக்கியத்துக்கும் வித்தியாசம் இதுதான். ஸோ எல்லாமே அவருடைய ஆவினால தான் அருளப்பட்டிருக்கு. அப்படின்னால எல்லாமே ஒன்றும் கிடையாது. அதனால தான் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கிருபையும் சத்தியமும் அப்படிங்கிறது அவருடைய வாய் திறந்து அந்த வார்த்தையில தான் இது இருக்குது. ஸோ எல்லாருமே இன்னும் எல்லாம் ஒன்று தான் சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு ரட்சிப்பு கிடையாது, ஜீவன் கிடையாது. இந்த இதை இயேசப்பாவுடைய வாய் திறந்து சொன்ன வார்த்தைக்குள்ளே நம்ம வரும்போது, அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து நம்ம பார்க்கலாம் யோவான் 5:24-25. யோவான் 5:24-25 இதில் சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த என் வசனங்கிறது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு சொன்ன வார்த்தை. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை சொன்னதான் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆட்களை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வசனம், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறதுங்காரு. ஏன்னா இவர் மாம்சத்துல இந்த வசனத்தை சொல்றாரு. அப்போ எல்லாருமே மரித்தோரா இருக்காங்க. இவருடைய வார்த்தையோட இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களாம் பிழைப்பாங்களாம். ஏன்னா இந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கான். அதனால இந்த இவர் சொல்ற வார்த்தையை கேட்கும் போதுதான் நம்ம பிழைக்கவே முடியும். ஆமென். அடுத்து யோவான் 8:45-47 வரைக்கும், ஜான் 8:45-47 இதுல சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது. அதாவது அவரு இதுல ஒரு தெளிவா சொல்லிட்டாரு. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா பார்த்தோம். அதை அவரே சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே. அப்போ இயேசு ராஜா மாம்சத்தில் வெளிப்பட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். ஸோ அதை நம்ம விசுவாசிக்கும் போது தான் நமக்கு நித்தியம். ரெண்டாவது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை அப்படிங்கிற. ஸோ இவர் சொன்ன வசனம் எல்லாமே சத்தியம். ஸோ இதை நம்ம விசுவாசிச்சா மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு. அடுத்து 8:47 பார்க்குறோம், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்குறான். தேவனால் உண்டானவன் அப்படின்னா நம்ம அவருடைய வசனத்தினால நம்ம மறுபடியும் பிறந்திருந்தா, ஞானஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம மாம்சத்துக்கு மறித்து மறுபடியும் புது சிருஷ்டியா பிறக்கிறத குறிக்குது. அப்போ புது சிருஷ்டியா பிறக்கிறது என்னன்னா, அவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தைக்கு, இந்த வார்த்தையின்படி நம்ம பிறந்திருக்கோம், அதை நம்ம கை கொள்றோம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஸோ அப்படி உண்டானவன் அவருடைய வசனத்துக்கு செவி கொடுப்பான். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், அந்த வசனத்தின்படி வாழ்கிறவன், அந்த வசனத்தின்படி பிறந்தவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினால் செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அதாவது இவருடைய வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவங்க எல்லாருமே தேவனால ஆமா, எஸ். ஸோ அடுத்த வசனம் பார்க்கலாம், மேத்யூ 5:2. இப்போ நம்ம பார்த்தோம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது தான் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு பார்க்குறோம். அது அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. மத்தேயு 5:2 பாருங்க, அவர் தமது வாயை திறந்து, இது எதுக்காக பர்டிகுலராக அதே போட்டிருக்காரு அப்படின்னா, இதை அவர் டைரக்டாக சொன்னாராம். இது எந்த மனுஷன் மூலமாவோ அவர் சொல்லலை, அவரே மாம்சத்தில் வெளிப்பட்டு டைரக்டாக சொல்றாரு. அதாவது மாம்சத்தின்படி பிறந்ததிலே யோவான் சனகன் தான் பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் இவர் அப்படி இல்லை, இவருடைய மாம்சம் தேவனுடைய வார்த்தை. ஸோ இந்த தேவனுடைய வார்த்தையே டைரக்டாக சொல்றதுனால தான் அவர் தமது வாயை திறந்துன்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த வார்த்தை தான், இந்த மத்தேயு 5:6-7 தான் தேவனுடைய வார்த்தை. இந்த விதை தான் முளைக்கும், தேவ சாயலை கொடுக்கும், நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஸோ இந்த வார்த்தைக்கு பேர் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த இயேசப்பா பேசின வார்த்தை தான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதுதான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். ஸோ நம்ம பார்க்கலாம், யோவான் 7:15-17 வரைக்கும். யோவான் 7, அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த வசனம் அவர் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினுடையதா இருக்கிறது அப்படிங்கிறார். இயேசு பேசுற எல்லா வார்த்தையும் வசனமும் அவரை அனுப்பினா அந்த பிதாவினுடையது. அதனாலதான் அது தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம்.
இந்த தேவனுடைய வார்த்தை தான் இவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய வாய் திறந்து சொல்றாரு. ஸோ இங்கே உபாகமம் 18:18 சொல்லப்பட்டக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுது. இதில் ஸ்பெசிஃபிக்காக அவருடைய வாயை திறந்து அப்படின்னு போட்டதோட காரணம் என்ன அப்படின்னா பார்க்கலாம். அடுத்தது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாகியிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வானாம். உண்மையிலே தேவன் மேலே அன்பு உள்ளவங்க, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவங்க, தேவனுக்காக ஊழியம் செய்கிறவங்க, தேவன் மேலே அன்பு உடையவங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த உபதேசம் தேவனால் உண்டாகியிருக்கிறதோ இல்லை அவர் சுயமாக பேசுகிறாரோன்னு அவங்களுக்கு தெரியுமா. அதனால தான் வசனம் சொல்லுது, தேவனால் உண்டானவன் அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்குறான் அப்படின்ட்டு. அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா இவருடைய வாய் திறந்து பேசின வார்த்தைக்கு தான் செவி கொடுப்பாங்க. அந்த வார்த்தை தான் தேவ சாயலை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகும். மற்ற வார்த்தைகள் எல்லாமே இந்த தேவனுடைய வார்த்தையோட எக்ஸ்பிளனேஷன். லூக்கா 7:1 பாருங்க. லூக்கா 7:1 இது அந்த அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு, நல்லா பார்க்கணும், ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு அவருடைய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. கப்பர்நகூமுக்கு போனார்ன்னு இருக்கு. அப்போ எல்லாருடைய காதுகள் கேட்கும்படி சொல்லியிருக்காருன்னா அவர் டைரக்டா சொன்னது, வாய் திறந்து சொன்னது. அதனாலதான் இந்த வார்த்தையை அந்த 5, 6, 7 முடிச்சுட்டு இந்த 7ஆம் வசனத்தில் சொல்றாரு. லூக்கால 6, 7 எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை அந்த உபதேசத்தெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் சொல்றாரு, அவர் தம்முடைய வார்த்தையில எல்லாம், தம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அவர் பேசுறது எல்லாமே பிதாவுடைய வார்த்தை. அதனாலதான் என்னுடைய வார்த்தை தான் அவருடைய வாயில் அருள்வேன் அப்படிங்கிறதான் ப்ராபசி. அதை தான் இவர் நிறைவேற்றார். ஸோ இந்த வார்த்தைக்கு தான் நம்ம இப்போ செவி கொடுக்கணும். எல்லா பைபிளில் இருக்கிற எல்லாமே ஒன்றும் கிடையாது. இந்த இயேசு ராஜா வெளிப்பட்டு சொன்ன வார்த்தை தான் சத்தியம். இந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாகும். ஆமென். அடுத்து லூக்கா 11:28. லூக்கா 11:28 அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை யாரில் கேட்டு அதை இருதயத்தில் காத்துக்கொள்கிறவர்கள் தான் அதிக பாக்கியவான்களாம். அடுத்த வசனம் பார்க்கலாம். மார்க் 3:35 தேவனுடைய சித்தம் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார். அதாவது அவருடைய வசனத்தை கேட்டு அதுபடி செய்கிறவன் தான் அவனுக்கு அவரோட சகோதரன் சகோதரி தாய் அப்படிங்கிறார். அதனால இந்த வேர்ட் ஆஃப் காடு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, மத்தேயு 5, 6, 7 அவர் தன் வாய் திறந்து சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. பார்க்கலாம். மத்தேயு 7:24 சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்காரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தினுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான்கிறார். அப்போ நம்ம இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செய்யறோம் அப்படின்னா நம்ம அவர் மேல கட்டப்பட்டிருக்கிற வீடு மாதிரி. எவ்வளோ பெரிய வெள்ளமோ புயலோ காற்றோ எது வந்தாலும் நம்ம கீழே விட மாட்டோம். பிசாசு எந்த வழியில நம்ம மேல மோதினாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தை, அந்த கண்மலைங்கிற வார்த்தையில நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அந்த உயிருள்ள வார்த்தை மேல நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அதனால அவனால நம்மளை தொட முடியாது. இதைதான் அவர் சொல்றாரு, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படிங்கிறது. அதே போல அடுத்து லூக்கா 8:20-21. லூக்கா 8:21. இப்போ அவங்க சொல்றாரு, அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரனும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, யாரு அவங்களுக்கு எனக்கு சகோதரன் யாரு எனக்கு தாய் யாருன்னு சொல்றாரு, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமா இருக்கிறாரு. அப்போ இந்த தேவனுடைய வசனங்கிறது அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வசனம். ஸோ அதை கேட்டு அதன்படி யார் அதை செய்கிறாங்களோ, யார் அதை கை கொள்றாங்களோ, யார் அதுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரன் அப்படிங்கிறார். ஆமென். ஸோ இது பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது உபாகமம் 18:18 தெளிவாக சொல்லியிருக்காரு, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிருந்து எழும்ப பண்ணி, அடுத்த என்ன போட்டிருக்கு, என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். ஸோ என் வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தையை தான் அவருடைய வாயில நான் அருளுவேன்.
நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் அப்படின்றார். அப்போ இயேசு மாம்சத்துல வெளிப்பட்டு சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில தான் நம்மளுக்கு ஜீவன் இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, விடுதலை இருக்கு, சமாதானம் இருக்கு. ஸோ அதுதான் அடுத்த வார்த்தையில சொல்றாரு, என் நாமத்தினாலே. இப்ப வரக்கூடியவர் பிதாவுடைய நாமத்தினால வருவாராம். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இப்போ இயேசு ராஜா வாய் திறந்து சொன்ன அந்த மத்தேயு 5, 6, 7 அவர் வாய் திறந்து சொன்ன உபதேசத்தின்படி யாரெல்லாம் இல்லையோ ஸோ அவங்க எல்லாரையும் பிதா வந்து விசாரிப்பாராம், நியாயம் தீர்ப்பாராம். ஸோ இந்த வசனத்துக்குள்ள இருந்தாதான் நம்ம வந்து முடிவு பரியந்தம் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். முடிவு பரியந்தம், அதாவது முடிவு பரியந்தம் என்னுடைய வசனத்துல அவரோட வசனத்துல நம்ம நிலை நிற்கணும் அப்படிங்கிறார். அப்படி நின்னாதான் நம்மளுக்கு ரட்சிப்பு. அப்படி முடிவு பரியந்தம் நம்ம நிக்கணும் அப்படின்னா இவருடைய வசனத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரமும் வல்லமையும் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க நம்ம அந்த 18 பார்த்தோம், ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு, என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். அதனால தான் மத்தேயு 5:2 ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கு, அவர் தமது வாயை திறந்து. ஏன்னா இவர் வாய் திறந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவாய். அதனால தான் இவர் சொல்றது எல்லாம் அவருடைய வார்த்தை அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக தான் அவர் தமது வாயை திறந்து அப்படின்னு அந்த மத்தேயு 5:2 நம்ம பார்க்குறோம். அந்த 5, 6, 7 முடிச்சுட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, இதெல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி அப்படின்னு போட்டிருக்காரு. ரெண்டாவது அவருடைய போதகத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் பார்க்குறோம். அது வந்து அதிகாரம் உடையதா இருந்துன்னு பார்க்குறோம், வல்லமை உடையதா இருந்துன்னு பார்க்குறோம். எல்லாமே இந்த வல்லமை அதிகாரமும் இந்த வசனத்துல தான் இருக்கு. எடுத்து பார்க்கலாம். ஜான் 1:45. இப்போ நம்ம மொதல் வசனத்தில் பார்த்தோம், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எலும்ப பண்ணுவேன், அது இயேசு தானா? சிலவங்களுக்கு அந்த டவுட் இருக்கும், அது இயேசு இல்லை அப்படின்னு. இப்போ அதுக்கான வசனத்தை நம்ம பார்க்குறோம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இந்த இயேசுவே. அப்போ அவர் அனுப்புன அந்த தீர்க்கதரிசி யாருன்னா இயேசு. அதாவது யூதரை பொறுத்தளவு தீர்க்கதரிசி, நம்ம பொறுத்தளவுல தேவனுடைய குமாரன், ரட்சகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த ரட்சகர், அந்த மேசியா, அந்த யூதருக்கு ராஜா, தேவனுடைய குமாரன் சொன்ன வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. இல்லையா? தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த வசனம் பார்ப்போம். மார்க்கு 4:14. இப்போ நம்ம விதைக்கக்கூடியது இந்த வசனத்தை தான் விதைக்கணுமா? அதாவது இயேசு ராஜா வந்து இந்த வசனத்தை சொல்லதோட நோக்கம் என்ன, இதுக்கான இந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கான முக்கியத்துவம் என்னன்னா, இதை விதைச்சா மட்டும்தான் இது முளைக்கும். இந்த வசனத்தை விதைச்சா மட்டும்தான் முளைக்கும்னா அவனுடைய குணம் அது எல்லாமே தேவனுடைய சாயலை கொடுக்கும். இந்த வசனத்தை யாரெல்லாம் அதை உள்ளாங்களோ, இருதயத்தில் காத்துக்கொள்றாங்களோ அவங்க தான் தேவ சாயலை பெற முடியும். அதாவது நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கான ரட்சிப்பு, சமாதானம், விடுதலை, பரிபூரணம், பரிசுத்தம், ஜீவன் எல்லாமே இந்த வார்த்தையில தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து விதைக்கக்கூடியது இந்த வசனத்தை தான் விதைக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க சர்ச்சில் பணத்தை நீங்க விதைக்கணும்னு, அது இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம விதைக்கணும். ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அந்த சாயலை நம்மளுக்கு கொடுக்குது. பார்க்கலாம். அடுத்து லூக்கா 8:11-15 வரைக்கும். அதாவது இந்த ஊமையின் கருத்து என்னன்னு கேட்கும்போது சொல்றாரு, இந்த விதை என்னன்னா தேவனுடைய வசனமா. அதாவது வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறை மேலே விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஊமையின் அர்த்தத்தை அவர் சொல்றாரு. இந்த ஊமையின் கருத்து என்னன்னா விதையா. இந்த விதை என்னவா? தேவனுடைய வசனமா, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்பட்ட வசனமா. இந்த வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், இருதயத்தில் காத்துக்கொண்டா மட்டும்தான் அது வந்து பலன் கொடுக்கும். பாருங்க, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசம் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இவங்க எல்லாருமே வழியருகே விதைக்கப்பட்டவர்களாம். ஏன்னா வசனத்தை கேட்கிறாங்க, அதன்படி நடக்க மாட்டேங்காங்க, அதை விசுவாசிச்சு அதை கை கொள்ள மாட்டேங்காங்க. அதை கை கொள்றதுக்கு முன்னக்கூட்டியே அவன் என்ன பண்றான், பிசாசு வந்து அதை எடுத்து போடுறான். ஸோ இந்த வசனத்துக்குள்ள நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். அடுத்த வசனத்தை பாருங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அதாவது விசுவாசிக்கிறாங்க, அது நிமித்தம் ஏதாவது சோதனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை பின்வாங்கி அந்த வசனத்தை கை கொள்ளாமல் வெளியில் போயிடுறாங்க. அடுத்தவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், இவங்க எப்படின்னா வசனத்தை கேட்கிறவா இருக்கிறார்கள், கேட்ட உடனே
இந்த பிரபஞ்சத்திற்குரிய உலக ஆசை, உலக கவலை, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம் இதில் நெருக்கப்பட்ட உடனே அதுக்கு பலன் கொடாமல் இருக்காங்க. ஆனால் இது எப்போ அது முளைக்குமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, இதான் ரொம்ப முக்கியம். இயேசுவுடைய வசனத்தை நம்ம கேட்டு அதை இருதயத்தில் காத்துக்கொள்ளணும். அப்படின்னா என்னன்னா, அந்த வசனம் சொன்னபடி செய்யணும், அதை கை கொள்ளணும். அதுதான் இருதயத்தில் காத்துக்கொள்றது. அப்படி இருதயத்தில் காத்தாதான் அது பொறுமையோட அது பலன் கொடுக்குமா. அதாவது அந்த வசனத்து அந்த ஏசப்பா சொன்ன வாய் திறந்து சொன்ன வார்த்தை என்ன, எதுக்காக அப்படின்னா அவருடைய சாயல் அப்படி கொடுக்கும். அதாவது அன்பு, விசுவாசம், இரக்கம், நீடிய பொறுமை, இது எல்லாமே அவருடைய வசனம் மூலமா கொடுக்குது. இந்த இரக்கம், பரிசுத்தம், ஜீவன், அது எல்லாமே அந்த வசனத்துல இருக்குது. அது ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அதை காத்துக்கிட்டு அதன்படி செய்யும் போது, அதுக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நம்ம அந்த தேவ சாய அதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பலன் கொடுக்காம அதை மீறிட்டோம் அப்படின்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா இயேசு ராஜா வாய் திறந்து சொன்ன வசனம், வார்த்தை. ஸோ இந்த வார்த்தை தான் முளைக்கும். ஏன்னா இந்த வசனத்துக்கு உயிருள்ள வசனம். ஏன்னா அது சொன்னவர் உயிருள்ளவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். பிதாவாகிய தேவன் சொன்னது, பிதாவுடைய வார்த்தை. இந்த இயேசு ராஜா மாம்சத்தில் வந்து வெளிப்பட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் முளைக்கும். அடுத்து இப்போ இந்த வார்த்தையை நம்ம வந்து இருதயத்தில் காத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5:45, மத்தேயு 5:45. மத்தேயு 5:45 இந்த வசனத்தை அப்படி படிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு. மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதியவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணி. இப்போ இந்த வசனம் சொல்லுது இப்படி செய்வதனால், அதாவது மத்தேயு 5:6-7 அப்படி நம்ம ஃபாலோ பண்ணா, அதை அப்படி செஞ்சா, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்போமா. இந்த தேவனுடைய வார்த்தையை அப்படி நம்ம ஃபாலோ பண்ணா, அப்படி கை கொண்டா நம்ம வந்து பிதாவுடைய பிள்ளைகளா இருப்போமா. ஏன்னா அந்த அவருடைய சாயலை கொடுக்குது. என்ன சாயல்னா, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாராம். ஸோ இந்த சாயல் நம்மளுக்கு கிடைக்கும். சத்துருவை சிநேகிக்க முடியும், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க முடியும், பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய முடியும், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும், நீடிய பொறுமை கிடைக்கும். எல்லாமே இந்த வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது தான் அது பூரணமாகும். அப்படி பூரணமானாதான் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். ஸோ இந்த வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். இந்த வசனத்துக்குள்ளே இல்லாமல் நம்ம வந்து பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன்னா இந்த வார்த்தைக்கு அவர் சொன்ன வார்த்தை சொன்னதோட நோக்கமே பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போவதுதான், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதை தான் அவர் பிரசங்கிச்சார். அவர் மாம்சாவில் வந்து சொன்னது எல்லாமே இந்த வார்த்தையை தான் அவர் சொன்னார், பிதா சொன்ன வார்த்தையை தான் சொன்னார். அதனால தான் நான் வந்து எப்பொழுதும் என்னுடைய பிதாவை வார்த்தையை நான் கை கொள்றது போல நீங்களும் கை கொள்ளுங்க, கை கொண்டவருடைய வார்த்தையில் நான் அன்பாக இருந்தது போல நீங்கள்